வணக்கம், நான் உங்கள் சிவகுமார். தமிழக அரசுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் காவிரி நீரை பெறவும், மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானத்தை பிரதமரிடம் நேரில் கொடுக்க ஏன் தயக்கம் என அவர் கேள்வியை முன்வைத்திருக்கிறார். காவிரி நீரை பெறவும், மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானத்தை பிரதமரிடம் நேரில் கொடுக்கவும் ஏன் பயம் என கேள்வி எழுப்பிய அவர், அர்த்தமற்ற மௌனத்தை கலைத்து மாநில உரிமையை நிலைநாட்ட போர்க்கால நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என தமிழக அரசுக்கு வலியுறுத்தியிருக்கிறார். குறுவை பாதிப்பு மற்றும் சம்பா சாகுபடி ஏமாற்றத்தில் தவிக்கும் விவசாயிகளுக்கு உடனடியாக புதிய நிவாரணத் தொகுப்பினை வழங்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஏற்கனவே இந்த காவிரி நீர் திறக்காததால் குறுவையும் பாதித்து சம்பா சாகுபடியும் கேள்விக்குறியாகியுள்ளது எனவும், இதனால் காவிரி டெல்டா விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உச்சநீதிமன்ற இறுதித் தீர்ப்பின்படி நமக்கு வரவேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு தர மறுத்து தொடர்ந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நமக்கு முறையான நீரை வழங்க எந்தவொரு விஷயத்தையும் செய்யாமல் காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறது எனவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். வெறும் கூட்டம் மட்டும்தான் நடத்தியிருக்கிறதே தவிர, தமிழகத்தின் கோரிக்கையின் அவசர நியாயத்தை அந்த ஆணையம் உணர மறுக்கிறது, இதன் மூலம் தெளிவாகிறது எனவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். சட்டமன்றத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைக்க ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியும் பிரதமரிடம் இதுவரை நேரில் சந்திக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியிருக்கும் அவர், ஏன் இவ்வளவு பயம்? தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்ட ஏன் இவ்வளவு பயம்? உடனடியாக மௌனத்தை கலைத்து நீரை பெற போர்க்கால நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். குறுவை சாகுபடி பாதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளின் கவலையை உணர்ந்து உடனடியாக அதனை பெற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும், விவசாயிகளுக்கு புதிய நிவாரணத் தொகுப்பினை அறிவித்து விவசாய மக்களை இப்பேரிடரில் இருந்து காப்பாற்ற அரசு முன்வர வேண்டும் என பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்.